ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் மகி கணேசன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி ஒரு கவிதையோ இன்றைக்கி வந்து கவிதையும் கிடையாது, ஒரு கருத்தும் இல்லை, ஒரு கதை, கருத்து நிறைந்த ஒரு கதை, ரொம்ப நல்லா இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு மகரிஷி தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? அவர் வந்து சீடர்கிட்ட எப்பயுமே ஒரு இடத்துல ஒரு கூட்டம் கூட்டி ஆலோசனை எப்பயுமே சொல்லிட்டு இருப்பார். எப்பயுமே வந்து குரு கிட்ட சீடர்கள் வந்து ஆலோசனை கேட்கறது வழக்கம் தானே. அந்த மாதிரி எப்போவுமே என்ன பண்ணுவார், ஆலோசனைகளை சொல்லிட்டு இருப்பார். அந்த ஆலோசனைகள் சொல்லும் பொழுது என்ன பண்ணுவோம், சீடர்கள்லாம் எங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்குதுன்னு அப்படி ஒவ்வொரு சீடராக சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனை குறித்து மகரிஷி ஐயா கிட்ட ஒருத்தவங்களும் ஒன் பை ஒன்னாக போயிட்டு அவங்களுடைய கவலைகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. உடனே மகரிஷி என்ன பண்ணணும், எல்லாரையும் நிற்க வச்சுட்டு, சரி ஓகே, இன்றைக்கி எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரும்பொழுது உங்கள் கவலை எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். எல்லாருமே அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய கவலை எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் வந்து கட்டிட்டு வருவாங்க, ஓகேவா? இப்போ எல்லாரும் அவங்க மூட்டையை கட்டிட்டு அடுத்த நாள் காலையில் அதே கூட்டத்துக்கு மகரிஷி ஐயா வந்து அந்த ஆலோசனை கூட தயாராக இருக்கும்போது எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கிட்ட பொழுது என்ன ஒரு கருத்து சொல்கிறாருன்னா, எல்லாரும் அவங்களுடைய கவலைகள் மூட்டையை கட்டிட்டு வந்துட்டீங்க தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமான்ட்டு எல்லாரும் தலையாட்டுறாங்க. உடனே அந்த கவலைகள் மூட்டையெல்லாம் ஒருத்தருக்கு மாற்றிக்கோங்க. நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் வந்து எக்ஸாம் பேப்பர் மாற்றி திருத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்களுக்கு இது தெரியும். ப்ரைவேட் நடக்குதா எனக்கு தெரியல. கவர்மெண்ட் ஸ்கூலில் பேப்பரை மாதிரி தீர்த்துவாங்க, லீடர் மாதிரி போட்டு மாதிரி தீர்த்துவாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய கவலைகள் மூட்டை வந்து அவங்கவுங்க மாற்றிக்கிறாங்க. அப்படி மாற்றிக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு போயிடுங்க. இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு பிரித்து என்னான்ட்டு பார்த்துட்டு அடுத்த நாள் எல்லாரும் இதே மாதிரி கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சீடர்கள் அவங்கவுங்களுடைய கவலை மூட்டையை மாற்றிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் கூட்டத்தில் கலந்துக்க வராங்க. அப்போ மகரிஷி ஐயா வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரும் உங்களுடைய கவலைகள் மூட்டையெல்லாம் மாற்றிக்கிட்டிங்களா, பிரித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த அதுக்குள்ளே ஒரு சீடர் எழுந்துப்பா, சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பார். உடனே அந்த சீடர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து என்னுடைய கவலை மூட்டையை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னுவார். அப்புறம் ஒருத்தரும் ஒன் பை ஒன்னாக சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, என்னுடைய கவலை மூட்டையை என்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி மகரிஷி ஐயா எல்லாருடையும் கேள்வி கேட்பார். அதுக்கு அந்த சீடர்கள் சொல்லுவாங்க, என்னுடைய கவலையை விட இந்த மூட்டையிலேருந்து வந்த கவலை எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. என்னுடைய கவலை மூட்டை இதை விட சின்னது தான். ஸோ எனக்கு இருக்கிற கவலையை விட இந்த இது வந்து என்னால் சமாளிக்க முடியாத போல் இருக்குது, என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்றாங்க. இப்படி தான் நம்மள நிறைய பேர் நமக்கு இருக்கிறது ஒரு சின்ன கவலை நினச்சிக்கிட்டு அதுக்கான வழியில் நம்ம பயணிக்காமல் அதை சரி செய்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை பயணிக்காமல் மற்றவங்களுக்கு தான் மற்றவங்களுக்காட்டி நமக்கு தான் பெரிய கவலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையிலேயே நம்ம உழன்று நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம முயற்சி பண்ணாமலே இதிலே உழன்று சில நேரத்தில் நம்மளையும் நம்ம வருத்திக்கிட்டு நம்மளை சார்ந்தவங்களையும் நம்ம வருத்திக்கிட்டு ஒரு கசப்பான வாழ்க்கை நமக்கு அமைஞ்சுதான் நினச்சி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எதுனாலும் சரி செஞ்சிடலாம், சரி செஞ்சுட்டு நம்மளால் முடியுன்ற நம்பிக்கையோடு நம்மளுடைய கவலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்ல முயற்சிக்கணும். ஓகே, இது போன்ற கதைகளும் உங்களுக்கு பிடிக்குன்னா விஜய் மகி கணேசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற கருத்து அல்லது கவிதை மூலம் அடுத்த காணொளியில் உங்களை பார்க்கிறேன். மிக்க நன்றி.